பதறணும் அவசியம் இல்லை, பதஷ்டப்பட அவசியம் இல்லை, குழம்புன்னு அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டிய ஒழுங்கான ஆவிக்குள் ஒழுங்குகளை ஒழுங்கா கடைபிடிச்சாலே நம்ம லைஃப் ஸ்மூத்தா ஸ்டெடியா சுலபமா அமைதி நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டு இருக்கிறது கண்களை பார்க்கலாம். ஆமா, எதிர்பாரா செலவு வந்துச்சு, வீண் செலவு வந்துச்சு, நல்ல வருமானம் எங்கதான் போச்சுன்னு தெரியல, அவங்களோட பிரச்சனை இல்லாம குழப்பம் இல்லாம இதுக்கு என்ன செய்வோம் அதுக்கு என்ன செய்வோம் பயந்து 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 போய் வாழ்ற வாழ்க்கை இல்லாம சிம்பிளா சொல்றேன், ஒழுங்கா ஆவிக்குரிய ஒழுங்கா ஆவிக்குரிய ஒழுங்கா சபைக்கு போறது, ஒழுங்கா காலை ஜெபம் பண்றது, ஒழுங்கா வாரத்தை எத்தனை உபவாசம் இருக்குது, வேதத்தை ஒழுங்கா ரெகுலரா வாசிக்கிறது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்று ஆவிக்குரிய ஒழுங்கா கடைபிடிச்சாலே போதும். அன்பு தேவ ஜனமே, ஒழுங்கா கடைபிடிச்சாலே போதும். வாழ்க்கை ஸ்மூத்தா ஸ்டெடியா ஸ்லோவா கிராஜுவலா எந்த பிரச்சனை இல்லை, எந்த குழப்பம் இல்லாம அமைதியா கடந்து வளர்ந்து போகும். எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் உபவாசம் ஒருவேளை உபவாசம் இருந்து பாருங்க, தொடர்ந்து இப்படி நடந்து கடந்து போக 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 உங்க லைஃப் நல்லா அமைஞ்சி வருது பார்க்கலாம். வீண் பதஷ்டம், வீண் பதறல், வீண் அலைச்சல், வீணான சுற்றுதல், வீண செலவு, ஆடம்பரங்கள், தேவையில்லாத தலையிட்டு பிரச்சனையில மாட்டி எதுவுமே கர்த்தர் அழகா தப்பு வச்சு அழகா நடத்துவார். சோ ஆவிக்கிற ஒழுங்கு இங்க ஒரு வார்த்தை யோசபாத் தான் மட்டும் வாசல்ல சமஸ்த யூதாவையும் கூட்டினான். முழு குடும்ப வாசல் பாருங்க, 3 நாட்களும் நிச்சயம் காரியங்கள் எல்லாம் கை கூடி வருது, நீங்க கண் கூட பாப்பீங்க. வீட்டுல இல்லாத ஒரு மனதை கர்த்தர் உண்டாக்கி தருவார்.